ராணிப்பேட்டையில் நிதி நிறுவன உரிமையாளரின் மனைவி மற்றும் மகளை கடத்தி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். பணம் கொடுப்பதாக சொல்லி கடத்தல்காரர்களை வரவழைத்த போலீசார் சினிமா பாணியில் துரத்தி பிடித்துள்ளனர். முதலாளியின் மனைவி மற்றும் மகளை அலுவலக மேலாளரே கடத்தியது ஏன்? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காந்தி சாலை காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அல்தாஃப் தாசிப். செய்யாறில் தனியார் நிதி நிறுவனம் மூலம் தீபாவளி பண்டிகை சீட்டு, நகை சேமிப்பு திட்டம், மளிகை சாமான்கள் வழங்கும் திட்டங்களை நடத்தி வருகிறார் அல்தாஃப். தீபாவளி சீட்டில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக திருவண்ணாமலை பொருளாதார குற்றப்பிரிவில் அல்தாஃப் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அல்தாஃப் தாசிப் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அல்தாஃபிற்கு சவரின் வேகம் என்ற மனைவியும் 3 வயதில் அல்வினா என்ற மகளும் உள்ளனர். அல்தாஃபின் அலுவலகத்தில் மேலாளராக வேலை பார்த்து வந்தவர் வாலாஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார். இவர் அவ்வப்போது அல்தாஃப் தாசிப் குடும்பத்தினரை கார் மூலம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று வந்துள்ளார். திங்கட்கிழமை அன்று காலையில் சபரின் பேகம் மற்றும் அவரது மகள் அல்வினா மரியம் ஆகிய இருவரை சென்னையில் உள்ள அவரது அக்காவின் வீட்டிற்கு கார் மூலம் அழைத்துச் செல்வதற்காக வசந்தகுமார் வந்துள்ளார். இருவரையும் ஏற்றிக்கொண்டு சென்ற அவர் திடீரென வேலூர் நோக்கி சென்றதோடு அங்கு அவருக்கு தெரிந்த நண்பர்களை வரவழைத்து அவர்கள் மூலம் இருவரையும் சிறைபிடித்துள்ளார். அது மட்டுமல்லாது சபரின் பேகத்தின் தாயார் ஹயாத்தின் பேகத்தை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு முதலில் 1 கோடி ரூபாய் வரை பணத்தை கேட்டுள்ளனர். பின்னர் 50 லட்சம் பணம் தருமாறும் முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி நிர்பந்தித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை போலீசாரிடம் ஹயாத்தின் பேகம் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து தாய் மற்றும் மகளை கடத்தி சென்றவர்களை பணம் தர தயாராக உள்ளதாக கூறி அதனை ராணிப்பேட்டையில் பெற்றுக்கொள்ளுமாறு கூறியுள்ளனர். இதன் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்த சிலரை ராணிப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் சினிமா பாணியில் துரத்தி சென்று பிடித்தனர். மேலும் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கடத்தல்காரர்கள் இருந்த இடத்தை கண்டுபிடித்து தாய் மகளை பத்திரமாக மீட்டனர். வசந்தகுமாரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர்கள் பார்த்திபன், கார்த்தி, ஏசுதாஸ், வினோத், சரத்குமார், ருத்ரேஸ்வரன் ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். நன்கு பழகி அறிமுகமான நபர் பணத்திற்காக தாய் மகளை கடத்தி வைத்துக் கொண்டு மிரட்டிய சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.